பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை கேஜோ திறந்து கிடக்கிறது தான். இது பார்த்திங்களா, ஒரு பேர் வெளில சுற்றிட்டுருக்குறாங்க. ப்ரீடிங் பாக்ஸோட ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி கீழே வந்திருக்கு. அதனால் திறந்த உடனே பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி வெளில போயிட்டாங்க. என்ன செயலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் வெளியில் போயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பிடிப்பேன். பட் எவ்ரி டைம் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து கேஜை மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளே எல்லாத்துக்குமே இப்போ ஃபீட் வைக்க போகிறேன், அவங்களுக்கும் வைக்க போகிறேன். பார்க்கலாம் அவங்கள உள்ளே போகிறாங்களான்னு. கேஜை ஓப்பனில் வச்சாச்சு, அவங்களுக்கு மட்டும் ஃபீட் மட்டும் நம்ம வச்சிடலாம். இது ஓப்பன்லேயே இருக்கட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்களா, அவங்களே உள்ளே போயிடுவாங்க. ஒன்று உள்ளே போயிடுச்சு, மேல் உள்ளே போயிடுச்சு, ஃபீமேல் தான் வெளில சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுவும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி டைம் வந்து இதை கஷ்டப்படுத்தி இந்த பேர்ட்ஸை வந்து பிடிச்சி உள்ளே போடணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வேலை என்னென்னா, அந்த கேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரீடிங் பாக்ஸையும் ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இப்போதைக்கு ப்ரீடிங் பாக்ஸை சரி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேர் ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ்லேருந்து அவங்க வெளியில் வர முடியாது. 2 பேருமே உள்ளே தான் இருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.